கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பங்களாதேஷ் தூதரை கூப்பிட்டு இந்திய அரசு எச்சரித்து இருக்கிறது, இப்படி ஒரு நிகழ்வு மத ரீதியில் நடைபெறுகிறது அப்படின்னு. இப்போ என்ன அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொன்னால் அவர் ஒன்றும் வெறுப்பு பேச்சு எதுவும் பேசலை அப்படின்னு யார் சொல்கிறா? பங்களாதேஷ் அரசு சொல்கிறது, காவல்துறை சொல்கிறது. அப்போ கொலை செய்தது மத ரீதியாகத்தான் என்பதை பங்களாதேஷ் அரசு ஏற்றுக்கொள்கிறது. பாமர மக்கள் கூட அந்த பங்களாதேஷின் விடுதலைக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய போல ஏழை பாமர மக்கள் கூட கொடுத்துருக்காங்க. அந்த பங்களாதேஷ் நமக்கு திருப்பி காமிக்கிறான் பாருங்க, எப்படி அந்த அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்த்துக்குவோம். எது பங்களாதேஷோட இந்த அவ்வளோன்னு இருக்கிறான். இந்த கட்டை இது வந்து எறும்பு வந்து யானையை பார்த்து ஏய் யாரை பார்த்து என்ன பேசுகிற அப்படின்னு குரல் கொடுக்குற மாதிரி இருக்கு. கிறிஸ்தவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான் என்கிறாரே துணை முதல்வர் உதயநிதி. அதாவது நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தினரை உதயநிதி அவர்கள் இப்படி கிண்டல் பண்ணுவது கூடாது. கொஞ்சம் விட்டா வந்து நல்ல வேளை அறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் இயற்கை எழுதினார்கள். கொஞ்சம் விட்டா அவங்க ரெண்டு பேரையும் சிலுவையில் அடிச்சிருப்பார் போல. அவர் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நான் கிறிஸ்தவர்னு சொல்லும்போது அவர் வந்து கொஞ்சம் வஞ்சகமாக பேசுகிறார். புதிய ராம்ஜி திட்டத்தை தமிழகத்தில் புகவிட மாட்டோம், ஒன்றிய அரசு வாபஸ் பெற வைப்போம் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். சொன்னபடி செய்வாராம். முதல்ல இந்த ஜனங்களை ஏமாத்துறதை நிறுத்துங்க. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதை பாஸ் பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போட்டாங்க. அதை இப்போ வந்து 100 நாளை 165 நாளாக்கி 60% மத்திய அரசும் 40% வந்து மாநில அரசுன்னு ஆக்கிவிட்டாங்க. இப்போ மாநில அரசுக்கு சுமை ஏறுது, மக்களுக்கு நன்மை கிடைக்குது. இப்போ நாங்கள் மக்களுடைய நன்மையை பார்ப்போமா, கஜானா காலியாக இருக்கும்போது சுமையை பார்ப்போம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிர்வாகத்தை எதிர்த்து விசிகாவை போல யாருமே போராட்டம் நடத்தியதில்லை என்கிறாரே திருமாவளவன். நான் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரிலாம் ஆனேன், இதே அறுவை சிகிச்சைலாம் ஆனேன். இந்த மாதிரி திடீர்னு ஒரு சொல்லாமல் கொள்ளாமல் நோட்டீஸ் கொடுக்காம காமெடி பண்ணி ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு இதாக ஆச்சுன்னு நீங்கள் தான் போகிறோம். நான் இல்லை சார், விசிகா இது 5 வருஷமாக அவர் வந்து இவங்கள மாதிரி யாருமே போராட்டம் பண்ணலையா எது திமுக அரசு நிர்வாகத்தை எதிர்த்து. இந்த போராட்டம்லாம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பண்ணால் ஸ்டாலின் கோச்சுக்குவார், உதயநிதி கோச்சுக்குவார். அதனால் எங்கேயோ மணிப்பூர்லேயோ பீகார்லேயோ போய் பண்ணிட்டு வந்திருப்பார் திரும்ப. அதனால தான் நமக்கெல்லாம் தெரியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வந்தனம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? முதல் கேள்வி திருச்செந்தூர்லேருந்து செல்வராஜ் கேட்கிறார். திருச்செந்தூர். ஆமாம் சார். முருகன் 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 இப்போ எங்கே இருக்காரு? ரொம்ப பேசிட்டு திருச்செந்தூரில் இருக்காரா சித்தரஞ்சனூரில் இருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் அந்த முருகனை எங்கே இருந்தாலும் அவரை பிரார்த்தனை செய்து ஆரம்பிப்போம். ஓகே சார். அந்த திருச்செந்தூர்ல செல்வராஜ் கேட்கிறார், கிறிஸ்தவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான் என்கிறாரே துணை முதல்வர் உதயநிதி. முடியல. ஏன் சார் ரெண்டும் ஒன்றுன்றாரு? அதான் முடியலையா? முடியல. கிறிஸ்தவ கொள்கையும் திராவிட கொள்கையும் ஒன்றுன்றாரா? நல்ல வேலை. அதாவது நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தினரை உதயநிதி அவர்கள் இப்படி கிண்டல் பண்ணுவது கூடாது. கொஞ்சம் விட்டா வந்து நல்ல வேளை அறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் போய் சேர்ந்துட்டாங்க, ஏதோ அவர்களுடைய விதி முடிந்ததுன்னு சொல்லலாம், இயற்கை எழுதினார்கள். கொஞ்சம் விட்டா அவங்க ரெண்டு பேரையும் சிலுவையில் அடிச்சிருப்பார் போல இருக்கு, ஆணி அடிச்சிருப்பார் போல இருக்கு. அவங்க தான் ஏசு அப்படின்னு சொல்லி 3 ஆணி தானே பட்டுன்னு ஒரு 3 ஆணி அடிச்சு விட்டாருன்னா இவர் தான் ஏசுன்னா நம்ம ஜனங்க வந்து தான் தெரியுமே, உடனே நம்பிடுவாங்க. தமிழர்கள்னால் எதை வேணாலும் நம்புவாங்க. கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுங்கிறாரு. அதான் சொன்னேன், நல்ல வேலை போயிட்டாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கோரிக்கை. அவர் பாட்டில்
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவராக மாறியதாக ஒன்றும் தகவல் இல்லை. அவர் ஒன்றும் சொல்லிக்கொள்ளவில்லை. அவர் ஏதோ இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரே தவிர அவர் ஒன்றும் மதம் மாறியதாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா இவரையே நம்ம ஏன் சொல்கிறோன்னா, என் மனைவி கிறிஸ்தவர், அதனால் நானும் கிறிஸ்தவர்னு இவர் சொன்னதுனால நம்ம உதயநிதி கிறிஸ்தவராக இருப்பார் அப்படிங்கிற கணக்கில் சொல்கிறோம். எங்கேயாவது வந்து டக்குன்னு வந்து திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லி 3 ஆணி தானே. அவங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அண்ணாதுரையும் பெரியார் தப்பிச்சாரு, அண்ணாதுரை தப்பிச்சாரு, கருணாநிதி வரைக்கும் தப்பிச்சுட்டாங்க. ஸ்டாலின் மாட்டிக்கு போகிறாரு 3 ஆணியில் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்படி சொல்லியிருக்க மாட்டார், ஒரு தார்மீக ரீதியாக ஏதாவது சொல்லியிருப்பார். இப்போ நமக்கு வந்து என்ன ஒரு கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுன்னா, பெரியாரையும் இவரையும் சொல்லியிருக்காரு. கருணாநிதியும் வந்து அவர்கள் இயேசு போன்றவர்கள்னு ஒரு வார்த்தையும் அதில் அடுத்தது பேசியிருக்கார். அந்த இதில் நான் பார்த்தேன். பெரியாரும் அது கிறிஸ்தவம் திராவிடம் ஒன்று, பெரியார் கருணாநிதி. இப்போ நம்ம திராவிடத்தை புரிஞ்சுக்கணுன்னா, பெரியாரை பற்றி ஆணைமுத்து, சாமி சிதம்பரம் வந்து பெரியாருடைய லீலைகள்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து என்னமோ இதெல்லாம் நினச்சக்கூடாது. அவருடைய செயல்பாடுகள், நான் கொஞ்சம் இந்த வடமொழி கலந்து பேசுகிறேன், மன்னிக்கணும், தமிழில் பேசுகிறேன். செயல்பாடுகள், நடவடிக்கைகள், இதெல்லாம் வந்து ஆணைமுத்து புஸ்தகத்துலேயும் சாமி சிதம்பரனார் கூடவே இருந்தவங்க. காவேரிக்கரை அது இது எல்லா விஷயங்களும் அதெல்லாம் வந்து நம்ம எழுதணும். ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, கண்ணதாசனுடைய வனவாசத்தை படித்தோம்னா திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வேறு சில கருத்து வேற்றுமைகள் சில. உங்களுக்கு டக்குன்னு நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலன்னா, ரெண்டுத்துக்கும் பொதுவான இருக்கக்கூடியது வேற்றுமைகள் சில. வேற்றுமைகள் சில. வேசின்னு சொல்கிறது வேற்றுமைகள் சில. அதுக்கப்புறம் கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல, இதே சேனல் 5ல் ஏறத்தாழ 1 வருடம் அல்லது 1.5 வருடத்துக்கு முன்னால் நான் பேசியிருக்கேன். பழவந்தாங்கல் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய பெரியார் மையம்னு ஒரு பதிப்பகம், அவங்க வந்து பழைய விவிலியத்தை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க. நம்ம இதை பற்றி விவரமாக பேசியிருக்கோம். எனக்கு நெறியாளர் நீங்கள் தானான்னு ஞாபகம் இல்லை, ஆனால் சேனல் 5ல் நான் பேசியிருக்கேன், தேடி எடுத்தால் தெரியும். அதில் என்ன சொல்கிறான்னா, பழைய விவிலியத்தில் என்ன எழுதியிருக்கு, நான் பழைய விவிலியத்தெல்லாம் நான் படித்ததில்லை, எனக்கு படிக்க ஒன்றும் சந்தர்ப்பம் இல்லை. அதில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டது பெரியார் மையம்னு ஒரு ஏதோ பெரியாரை பேரில் உள்ள ஒரு தீக்க அந்த மாதிரி தொடர்புள்ள ஒரு அமைப்பு. பழைய விவிலியத்தில் என்ன சொல்கிறான்னா, எப்படி வந்து இதில் வந்து இஸ்லாமியர்களுடைய குரானில் எழுதப்பட்டு இருப்பதாக சொல்கிறாங்களோ, நீ வந்து காஃபியர்களை, அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களை நீ கொன்றாலோ, அந்த பெண்களை கற்பழித்தாலோ, நீ சொர்க்கத்தில் கடவுள் அல்லாஹ் உன்னை வரவேற்பார், 72 கன்னி பொண்களை உனக்கு வழங்குவார் பரிசாக. இவன் போகும்போதே இந்த பாடியை புதைச்சிட்டு போயிடுறான். அது உயிரோடையே இருந்தால் கூட 72 கன்னி பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்றுன்னா ஓகே, 72 வச்சுக்கிட்டு என்ன பண்ண, கும்மி அடிக்கவா? அங்கே அதுவும் சொர்க்கத்தில் உடம்பே இல்லாமல் வெறும் ஆன்மா மட்டும்தான் போகுது. எல்லா மதத்துலேயும் நம்பிக்கை அப்படி தானே. சொர்க்கத்துக்கு போகும்போது என்ன பாடியோடையா போகிறாங்க, உடலோடையா போகிறாங்க? இங்கே 72 கன்னி பொண்ணு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அது நமக்கு புரியல. அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நமக்கு புரியல, நம்ம சிற்றறிவுக்கு ஏற்றல. இந்த பழைய விவிலியத்தில் இதே மாதிரி நம்முடைய எதிரிகள்னால் கிறிஸ்தவத்தின் எதிரிகளை கொன்றாலோ, அந்த பெண்களை பெண்டால்னா கற்பழிக்கிறது, அது செய்தாலோ இயேசு அகமகிழ்வார். இயேசு வந்து இவங்ககிட்ட சொல்லலை, இவங்களா எழுதுறது தான் இப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கு. அந்த புக்கு என்கிட்ட இருந்தது. அந்த புக்குடைய அட்டைப்படம்லாம் நான் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணி
அந்த அது அது இப்போ அந்த அந்த இடத்துல அந்த மையம் இல்லை. ம் எப்போ இருந்தது. அப்போ அவங்க அந்த முகவரி போட்டு புத்தகம் பப்ளிஷ் பண்ணி அந்த புத்தகத்துடைய பிரதி என்கிட்ட வந்தது. ம் புத்தகமாக வராமல் அந்த என்ன சொல்கிறது ஜெராக்ஸ் காப்பி. இதை நம்ம சேனல் 5ல நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னால் பேசியிருக்கேன். இப்போது ம் கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுன்னா அர்த்தமே வேறையாக போகுதா இல்லையா? ம் அப்போ இப்போ நீங்கள் போய் அந்த பெரியார் மையம் புத்தகம் என்ன தேட சொன்னாலே இப்போ நான் போய் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் அது எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியல, தேடணும். ம் அதனால தான் நான் சிம்பிளாக சொன்னேன், ஆணைமுத்து சாமி சிதம்பரம் புக்கை படிங்க, வனவாசம் படிங்க, ம் இல்லை வான்கோழி வாழ முடியாதவர்கள் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிங்க. ம் படிச்சுட்டு ம் யார் நான் ஐயா துணை முதல்வரை படிக்க சொல்கிறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமாக வெளியில் வந்து ம் நான் வான்கோழி படித்தேன், தாத்தா எழுதுனது, வாழ முடியாதவர்கள் படித்தேன், ம் அப்புறம் இந்த மற்ற விஷயம் சாமி சிதம்பரம் வனவாசம் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். இப்போவும் சொல்கிறேன், கிறித்தவமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லும் துணிச்சல் துணை முதல்வருக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ம் சொன்னான்னா நம்ம கேட்டுக்கலாம். பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும். பெருமாள் சொன்ன மாதிரி. பெருமாள்னா பெருமாள், இயேசு, அல்லாஹ் எல்லாரும் பெருமாள் தானே, கடவுள் தானே. அதனால் இருந்தாலும் கிறித்தவர்களை இப்படி போய் திராவிடத்தோடு ஒப்பிட்டு கிறித்தவர்களை இந்த மாதிரி நம்ம அப்படின்னா உள்ளுக்குள்ளே நான் கிறித்தவர்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் வஞ்சகமாக பேசுகிறார். உள்ளுக்குள்ளே அவர் கிறித்தவர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. அப்படியே இல்லை, அவர் ஒரு கால் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தா கூட திராவிடத்தோடு ஒப்பிட்டு கிறித்தவர்களை இப்படியெல்லாம் நம்ம குறைவாக பேசக்கூடாது, அவங்க மனசு புண்படும். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து கணேஷ் பாபு கேட்கிறார், புதிய ராம்ஜி திட்டத்தை தமிழகத்தில் புகவிட மாட்டோம், ஒன்றிய அரசு வாபஸ் பெற வைப்போம் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின், சொன்னபடி செய்வாரா? இது ஒரு கேள்வி, இதுக்கு ஒரு பதில். ஆமாம். அவர் பேர் என்ன? கணேஷ் பாபு. தம்பி கணேஷ் பாபு நீட் சேர்வுக்கு ஒரு ஆள் செங்கல் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தார் தேர்தலுக்கு முன்னால். ஆமாம். அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டாரா? இல்லை. கச்சத்தீவை இவங்களே போட்டு கொடுத்து மாமா வேலை பார்த்து கச்சத்தீவை விற்கிறதுக்கு காங்கிரஸ் மூலமாக இலங்கைக்கு தாரை வாத்துட்டாங்க. அப்போ கூட கேவல் சிங் அவர் அந்த இவர் அயலகத்துறை அமைச்சர் இங்கே கேட்டபோது கலைஞர் ஐயா ஐயா நீங்கள் கொடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இலங்கைக்கு ஒரு மாதம் பொறுத்து கொடுங்க, அது வரைக்கும் ஒரு 2 போராட்டம் நடத்திக்கிறோம், கொடுக்கக்கூடாதுன்னு. அது சும்மா போராட்டம் தான், ஒன்றும் பெருசாக இருந்தோம், நாடகமாக ஒரு போராட்டம்னாலே நாடகம்தான், நாடக போராட்டம் நடத்திக்கிறோம், பெருசாலாம் ஒன்றும் கலாடா பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் கொடுத்துருங்க, நான் கம்முன்னு இருந்துருவோம். இது நான் சொல்லலை. கேவல் சிங் என்ன பண்ணிட்டார், அதை ஒரு மெமோராண்டமாக போட்டு அது கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுத்துட்டாரு, அது இப்போ வெளியாகிடுச்சு. அப்போ கச்சத்தீவை தெரிந்தே தான் தாரை வாத்திருக்கிறார்கள். அதுக்கு 6 மாதம் முன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம் இலங்கைக்குன்னு 5 மாதம் முன்னாலே என்னமோ அதுக்கு அந்த மீட்டிங்கு முன்னால் கடிதத்திலே எழுதியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆவணம் இருக்குது. இப்போ கச்சத்தீவு மீட்கிறேன்னு சொன்னாங்க, மீட்டாங்களா? நீட் தேர்வு விளக்குன்னு சொல்லி செங்கல்லாம் வச்சுக்கிட்டு போய் ரகசியம்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? முதல் கையெழுத்து மதுக்கடைகள்லாம் மூடுவோன்னு சொன்னாங்க. அக்கா சொல்கிறாங்க இளம் விதவைகள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் சொன்னாங்க. செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புவோம் அந்த வழக்குக்கான. இதில் ஏதாவது நடந்திருக்கா? இப்போ அவர் என்ன கேட்குறாரு, இது ராம்ஜி திட்டத்தை நிறுத்துவோம். முதல்ல இந்த ஜனங்களை ஏமாத்துறதை நிறுத்துங்க. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதை பாஸ் பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போட்டாங்க, இந்த ராம்ஜி திட்டம். அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 165 நாள் ஆக்கிட்டாங்க. இது என்ன பிரச்சனை? 60% அவங்க, 40% மாநில, அது 90% மத்திய அரசும் 10% மாநில அரசுன்னு இருந்தது. அதை இப்போ 100 நாளை 165 நாளாக்கி 60% மத்திய அரசும் 40% மாநில அரசுன்னு ஆக்கிவிட்டாங்க. இப்போ மாநில அரசுக்கு சுமை ஏறுது, மக்களுக்கு நன்மை கிடைக்குது. இப்போ நாங்கள் மக்களுடைய நன்மையை பார்ப்போமா, கஜானா காலியாக இருக்கும்போது சுமையை பார்ப்போமா? மக்களுக்கு நன்மை கிடைக்குது.
நாசமாய் போகட்டும் இந்நாடு அப்படி ஒரு படத்தில் வில்லன் சிரிச்சார். என்ன படம் அது? மன்னாதி மன்னன் ஏதோ ஒரு படம். சிரிப்பார் வீரப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மக்கள் எப்படியோ நன்மை வருது, நாசமாக போகிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சுமையை ஏற்றி விடுறீங்க. சரி, உங்களால் வந்து இதை தடுக்க முடியுமா? இந்த கேரளாவில் கூட வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன், இந்த கல்வி திட்டம் ஏற்றுக்க மாட்டேன்னு தான் கடைசியில் கையெழுத்து போட்டாங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் இப்போவும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணால் பணம் வேணால் அதில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் கையெழுத்து போட்டால் தான் மிச்ச பணம்னு தெளிவாக சொல்லுது அரசு. ஏன்னா நீ கையெழுத்து போடுறேன்னு சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்கிட்டு லெட்டர் போட்டிருக்காரு. நீ தேர்தல் வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பணம் வராது, அதனால் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க. கையெழுத்து போட்டால் அது அசிங்கமாக போயிடும். அதே மாதிரி தான் இந்த சார் வரும்போது சாரை வந்து தமிழ்நாட்டில் உள்ளே புக விட மாட்டோம். கடைசியில் தமிழ்நாட்டில் தான், இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் தான் மிக அதிகமாக 1 கோடிக்கு மேலான போலி அல்லது தகுதியற்ற வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் பெரிய மாநிலம் தமிழ்நாடு இல்லை. ஆனால் போலி வாக்காளர்கள், போலி ப்ளஸ் தகுதியற்ற வாக்காளர், தகுதியற்றனா இறந்து போனவர்கள், இரட்டை இங்கே 2 இடத்துல வச்சுருக்கவங்க 1,04,00,000. கொளத்தூரும் சேப்பாக்கும் உட்பட. கொளத்தூரில் 1,00,000 சொச்சம், சேப்பாக்கத்தில் 7,000 சொச்சம். அங்கே என்ன வித்தியாசத்தில் போன தடவை அதிமுக தோற்றுருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் விட கம்மியாக தான் இருக்குது. நிறைய கேள்விகள் எழுது மனசில் எப்படின்னு. ஆக இந்த சாரை உள்ளே போக விட மாட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பாதி கிணறு தாண்டிட்டோம் நாங்கள். நீங்கள் தான் உள்ளே விட மாட்டேன்னீங்க, அப்புறம் ஏன் கிணறுலாம் தாண்டுறீங்க? உங்களுக்கு ஏன் அந்த வேலை? அதுவும் பாதி கிணறு எதுக்கு தாண்டுறீங்க? இப்போ அது கிட்டத்தட்ட முழுமையாகி 1,03,00,000 முடிஞ்சு போச்சு. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்களா? கொளத்தூரில் 1,00,000 எப்படி வந்துச்சு, சேப்பாக்கில் எப்படி வந்துச்சு, அங்கே எப்படி வந்துச்சு? 1 கோடி எப்படி இவ்வளோ பெரிய, நம்மளோட பெரிய மாநிலங்கள்லாம் இல்லாமல் தமிழ்நாடு எப்படி 1 கோடி போலி அல்லது தகுதியற்ற வாக்காளர்கள் வந்தாங்க? இதை பற்றி அதான் முதல்வர் பேசுகிறாரா? அது மாதிரி தான் இந்த ஜிராம்ஜியும். இதெல்லாம் பேசுவோம் நாங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்த உடனே இதை விட்டுருவோம். ஓகே சார். அடுத்ததாக வடலூர்லேருந்து ராமதாஸ் கேட்கிறார். தமிழகத்தில் உள்ள 158 பெருங்கற்கால தொல்லியல் இடங்களை ஒன்றிய தொல்லியல் துறை விடுவிக்க வேண்டும் என்கிறாரே திமுக எம்பி கரிராஜன். அதுங்க இந்த அது என்ன பெருங்கற்கால தொல்லிய இடங்கள் 158 இடங்கள். இது என்னென்னா கிமு 1000 அப்படின்னா நமக்கு வந்து இன்னிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நல்ல நாகரிகத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரமுள்ள இடங்கள் இன்னும் இருக்கின்றன. அந்த மாதிரி இடங்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து மெகாலித்திக் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அதுதான் நம்ம பெருங்கற்காலன்னு சொல்கிறோம். குன்னத்தூர், மையம்பள்ளி, சானூர், அமிர்தமங்கலம், இப்படி இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர், இந்த மாதிரி இடங்கள்லாம். இதில் ஒரு நிறைய பகுதிகள் வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த வட மாவட்டங்கள்லேயும் இருக்குது. நம்ம கிரிராஜன் திமுக எம்பி என்ன சொல்கிறாரு, இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தொல்லியல் துறை மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, இதை விடுவீங்க. அவர் சொல்கிற காரணம் ரொம்ப வினோதமாக இருக்குது. இதெல்லாம் நீர்நிலையாக மாறிவிடுகிறது. ஐயா, நீர்நிலைகள்லாம் ரியல் எஸ்டேட்டு போட்டு வித்துட்டீங்கன்றது தான் பிரச்சனையே, வெள்ளம் வர்றதுக்கு காரணம். இப்போ இந்த இடத்துலலாம் நீர்நிலையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐயா, நீர்நிலையெல்லாம் வந்து அந்த நீரெல்லாம் வெளியேற்றிட்டு இந்த தொல்லியல் துறையில் வந்து முறையாக அதை ஆய்வு செய்து தமிழர்கள் வந்து இப்போ வந்து ஏறத்தாழ கிமு 300, கிமு 500 இந்த கீழடிலாம் நடுவில் அமர்நாத் ராமகிருஷ்ணான்னு திமுகவுக்கு வேண்டியவர், ஒரு திமுக நிர்வாகிக்கு சொந்தக்காரர், ஆராசாவுக்கு இருக்க சொந்தக்காரர். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கல. அது ஒரு பெரிய சிக்கலில் சர்ச்சையில் இருக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணான் அவர் திமுக சொன்னாங்கன்னு அது கிமு 800லேயே தமிழர்கள் நாகரிகம் பரவி இருக்கிறதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அவன் தொல்லியல் துறையில் அதெல்லாம் ரைட்டு, உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் சார், அந்த ரிப்போர்ட்டுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் இப்படி ஆதாரம். அந்த ஆதாரத்தை நிரூபணம் செய்யணும். அங்கே ஒரு சில்லு கிடச்சிதுன்னா, பானை சில்லு,
அதை டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் எங்கேன்னு கேட்டால் இப்போ என்ன சொல்லுது, கிமு 300 தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்தது. நாங்கள் 800ன்னு கண்டுபிடிச்சி சொன்னோம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். அப்போ இன்னும் தொன்மையானது தமிழ்நாடுன்னு சொல்லுது. மத்திய அரசு வேண்டுமென்றே தமிழர்களை வஞ்சிக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிற 300 முதல்ல சொல்கிற 300 இல்லை, இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா மூலமாக சொன்ன 800 இல்லை, கிமு 580 என்பதற்கு எங்களுக்கு உரிய ஆதாரங்கள் இருக்குது. அப்போ நம்மளை விட அவன் நமக்கு நன்மையாக தான் தமிழர்களுக்கு சொல்கிறான். நீ 800ன்னு சொல்கிறேன்னா அதுக்கான ஆதாரங்களை கூடிய அவன் யாரை கேட்குறான், அவன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு அதிகாரியை கேட்குறான். தமிழர்கள் என்றால் வஞ்சிக்கிறீர்கள், அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கேள்வி. இது ஒரு பக்கம். இப்போ இதெல்லாம் தாண்டி கிமு 1000க்கு மேலே அப்படின்னா இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இங்கெல்லாம் அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்களை விட ஆதாரங்கள் இருப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் என்ன கேட்கணும், ஐயா இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ஆய்வு பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வரணும். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னது தமிழர்கள் நாகரிகம் அப்படின்னா பெருமை நமக்கு. இதெல்லாம் கேட்கணும். நம்ம தொல்லியல் துறையை ஐயா நீ சும்மா போட்டு வச்சிருக்க வேலை செய்யி அப்படின்னு கேட்டால் நியாயம், நாமளும் சேர்ந்து கேட்கலாம். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தொல்லியல் துறையிலேருந்து. ஏன்னா தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே கை வைக்க முடியாது. ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், பிளாட்டு போட்டு விற்றுக்கலாம். ரியல் எஸ்டேட்டு நல்ல எல்லாமே பல ஏக்கராக்கள். ஆதிச்சநல்லூர்லாம் போனீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலம். அதெல்லாம் ஆதிச்சநல்லூர்லாம் ஏற்கனவே தோண்டி அங்கே தமிழர்கள் நாகரிகத்துக்கான அடையாளங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மேலே நீங்கள் நிதி ஒதுக்குங்க, அதை ஆய்வு பண்ணுங்கன்னு கேட்டால் நியாயம். அதை ரிலீஸ் பண்ணுன்னா நம்ம வழக்கம் போல் கிளாம்பாக்கம் மாதிரி அதை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அங்கே நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நூலகம் கட்டலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று அதுக்கு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு கலைஞர் நூற்றாண்டுன்னு வச்சிடலாம். அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்கன்னு தெரியுதே தவிர உண்மையான தமிழர்கள் நாகரிகத்தை இவங்க எங்கெங்க தமிழர்கள் நாகரிகத்தை கொண்டு வருவாங்க. கேட்குறவர் கிரிராஜன் திராவிடர், தமிழர் அல்ல திராவிடர். அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ தமிழர் நாகரிகத்துடைய தொன்மையை நிரூபித்து விடக்கூடாது என்பது, ஐயா அவங்க ஒரு கால் மத்திய அரசு இருக்கிறாங்க, அவன் பாஜக இந்திக்கார கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் அப்படி நினச்சா கூட நியாயம்னு சொல்லலை, ஒரு கால் நினைக்கிறவனுன்னு சொல்லலாம். இவங்களுக்கே ஆகலை. தமிழர்கள் தொன்மையான நாகரிகம் 3000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நாகரிகம் இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னேறியதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல யார் உறுதியாக இருக்கா? திமுக உறுதியாக இருக்கு. ஏன்? திமுக தமிழர்களுக்கான கட்சி அல்ல, திமுக திராவிட கட்சி. நம்ம ஒன்றும் குறையா சொல்ல, அவர்கள் பரந்த மனப்பான்மை. தமிழன்னு தனிப்படுத்தி பார்க்கக்கூடாது, திராவிடன்னு ஒற்றுமையாக பேசணும். அதனால் அப்படி பேசியிருக்காங்க. தமிழர்களை பெருமை வெளியில் வரக்கூடாது, அவங்கள வாழ விடக்கூடாது. இதுதான் அது கரெக்டாக பார்த்தோம். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், மதுரை மாநகராட்சிக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான அரசு வழக்கறிஞருக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு மேல் பல ஆண்டுகளாக தமிழக அரசு நிலுவையில் வைத்திருப்பதை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இப்பொழுது ஹீரோவாக இருக்கும் திரு ஜிஆர்எஸ் அவர்கள், அவருடைய நீதிமன்றத்தில் தான் இது வந்திருக்கு. ஜிஆர் சாமன் ஒருத்தன் ஒரு ஆள் யாரோ இந்த மாநகராட்சிக்காக அவன் அரசு வழக்கறிஞர் கேஸில் நிறைய கேஸில் அப்பீர் ஆகிருக்காரு. அந்த ஆள் திருமலையா நம்ம பேர். எப்போனா 1992 2006 வரைக்கும் 14 வருஷம் அப்பீர் ஆகிருக்கான். அதுக்கான காசு 13-14 லட்சம் ரூபா பணம் பாக்கி இன்னும் கொடுக்கல. 2006 அவன் அப்பியர் ஆகி முடித்ததுக்கப்புறம் கணக்கு பண்ணாலே 19 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் 92 கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் ஆச்சு. அவன் வழக்கில் அப்பியர் ஆகி ஆஜராகி வழக்கெல்லாம் அது முடிஞ்சிருக்கு, தீர்ப்பாயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் தாழ வந்துச்சு, என்ன பண்ணணும் அந்த வழக்குடைய இறுதி வந்துடுச்சு. வேலை பார்த்தோம்னு கூலி கொடுக்க வேண்டாமா?
33 வருஷமா 14 வருஷமா 19 வருஷமா பாக்கி வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு, ஏன் ஒரு வேலை பார்த்தவனுக்கு அன்னன்னைக்கு கூலிங்கிற மாதிரி வேலை முடிஞ்ச உடனே உண்டான சம்பளத்தை கொடுக்க வேணாமா? அப்படி பண்ணுறீங்களே. ஆனால் கூடுதல் தலைமை வழக்கறிஞர், அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், மற்ற பீரியட்லலாம் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் தான் இருப்பார். கூடுதல் வழக்கறிஞர் அரசு சார்பாக எனக்கு தெரிஞ்ச அதிமுக காலத்தில் 3 பேர் 4 பேர் இருந்தாங்க. இப்போ 1 டஜன் பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்களாம். ஆனால் வந்து அரசு வழக்கறிஞர்னு ஒருத்தர் வருவார் ஒரு கேஸில், அவர் வந்து விசாரிக்கலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, ஒரு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவர் வெளியூர் போயிருக்காங்க, அவர் வந்தால் தான் விசாரிக்க முடியுங்க, வாய்தா 2 மாதம் 1 மாதம் இப்படியே. அப்புறம் அரசு வழக்கறிஞர்னு ஒருத்தர் தனியாக அவர் எதுக்கு வச்சுருக்கீங்க? இந்த வாய்தா வாங்கிறதுக்கு. அப்போ அரசு வாய்தா வழக்கறிஞர் தனியாக வச்சுக்கலாமா? அவர் வெறும் வாய்தா மட்டும்தான் வாங்குவார். இந்த 1 டசன் வந்து தேவையே இல்லை. ஒரு மதுரை பல்கலைக்கழகத்துக்கு சார்பாக வந்து ஒரு வழக்கு, இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் அந்த பணி ஓய்வு பணம் கொடுக்கல, அதெல்லாம் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டான். மதுரை பல்கலைக்கழகம் தான் போல இருக்குது. அது என்ன சொல்லுது, மாநகராட்சி வேறு பல்கலைக்கழகம் வேறு, பல்கலைக்கழகம் இதே நீதிபதிகிட்ட வந்தது அவர் கோட் பண்ணார். வந்தது என்ன சொல்கிறாரு, அந்த அரசு சார்பாக வந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர், பல்கலைக்கழகத்தில் பணம் இல்லை, கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது, எண்ணம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அவருக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 4 லட்ச ரூபாயாம். அது அங்கேயே கேட்டிருக்காரு நீதிபதி, உனக்கு ஒரு அப்பியரன்ஸ். ஏன்னா அது வந்து அவருக்கு கொடுக்குறது வந்து அஃபிஷியலாக தான் கொடுத்தாகணும். அரசு வழக்கறிஞர்னா பணம் கொடுத்தது ஒயிட்டில் தான் கொடுத்தாகணும். எனக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 4 லட்சம் ரூபா. 4 லட்ச ரூபா கொடுக்க முடியாதுன்னு வந்து பணம் இல்லைன்னு சொல்கிற ஒரு பல்கலைக்கழகமோ அரசோ அந்த 4 லட்ச ரூபாயை பிரித்து கொடுத்தா அட்லீஸ்ட்டு ஏதாவது கொஞ்சம் பேருக்காவது கொஞ்சமாவது கிடைக்குமா? இப்போ இதுக்கே அவ்வளோ கேள்வி வருது இல்லை. கண்ட விஷயத்துக்கும் திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்துக்களுக்கு எதிரான, பெரும்பான்மையினருக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான அப்படி வச்சுப்போம். அப்படி வரும்போது கபில் சிபல், முகுல் ரோத்தோகி, இப்போ இந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா 11 பேர், அதில் 6 பேர் வந்து சீனியர் வழக்கறிஞர், எல்லாம் பானிபூரி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களே வட இந்திய. குறைஞ்சபட்சம் அந்த 6 பேருக்கு மட்டும் ஒரு 2லேருந்து 3 கோடி ரூபா ஒரு நாளைக்கு அப்பியரன்ஸ். இது கொடுக்கறதுக்கு கஜானால பணம் எங்கே இருக்குது? பொங்கலுக்கு கொடுக்க பணம் இல்லை, தூய்மை பணியாளர் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, மற்ற போக்குவரத்து தொழிலாளருக்கு கொடுக்க பணம் இல்லை, ஓய்வூதிய பணம் இல்லை, பென்ஷன் பணம் அவங்ககிட்ட பிடிச்ச பணம் இல்லை, செவிலியருக்கு கொடுக்க பணம் இல்லை, மருத்துவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை, ஆசிரியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை, அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. கபில் சிபல் நம்ம சொல்கிறது வந்து பெரிய வழக்கறிஞர், ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 40 லட்சம் 50 லட்சம். அது ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அதில் தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து விகாஸ் சிங்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் வந்து நீதிபதி டிஆர் சாமிநாதன் வந்து இவர் வந்து தேர்தலில் நிற்க போகிறாரு, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் தீர்ப்பு கொடுக்குறாரு. ரொம்ப மோசமான ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து என்ன பேசுகிறீங்க? தேர்தலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏங்க மாவட்ட செயலாளர் இருந்த ரத்னவேல் பாண்டியன் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர் வந்து நீதிபதி ஆக்கலையா? நீங்கள் காங்கிரஸில் பௌருல் இஸ்லாம்னு ராஜ்யசபா மெம்பராக இருந்தவர் தூக்கி குஜராத்தில் போட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போட்டு அதெல்லாம் பண்ணலையா? நீங்கள் விஆர் கிருஷ்ணய்யர் கம்யூனிஸ்ட் கட்சியில் அமைச்சராக இருந்துட்டு அப்புறம் நீதிபதி ஆலையா? இவர் எந்த கட்சியிலையும் இல்லை, ஏதோ ஒரு அரசு சார்பாக இருக்காருன்றது ஒரு யூகத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் போக அவர் தேர்தலில் நிற்க அவர் நான் ஃபைல் பண்ணிட்டாரா? ஆர்கியூமெண்ட் பண்ணதில் 50 லட்ச ரூபாய்க்கு இதான ஆர்கியூமெண்ட்டு. இப்படி வெத்தா வந்து அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு, அவர் வந்து சங்கி இப்படிலாம் சொல்கிறதுக்கு. ஆனால் உள்ளூரில் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா இந்த உளறலை
50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு உலரை டெல்லியிலிருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு பதிலாக ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஒரு தமிழனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடாதா? திமுகவில் உள்ள தமிழனுக்கு. அப்போ கூட பாருங்க, பானிபூரிக்காரன்னு சொல்லிட்டு அவங்கள வாழ வைக்கிறாங்களே தவிர திமுகவில் மூத்த வழக்கறிஞர்களே இல்லையா? மற்றதுக்கெல்லாம் இங்கே வந்து இருக்காங்களா? வில்சன் இருக்காரு, என்ஆர் இளங்கோ இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க, ரவீந்திரன் இருக்காரு. நல்லா திறமை உள்ள வழக்கு. முக்கியமான வழக்குங்கள்லாம் இவங்களை விட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்களுக்கு திறமை இல்லைன்னு திமுக நினைக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது வழக்கறிஞர் கேட்டிருக்காரு. இதுக்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கெலாம் வந்து பெரிய பெரிய 40-50 லட்சம்லாம் கொடுத்ததுக்கெலாம் இருக்குது. அந்த ஆள் 1992 அந்த ஆளுக்கு 92ன்னா இன்றைக்கி 92 8 33 வருஷம் ஆச்சு. அவர் அன்றைக்கி ஒரு 40-50 வயசில் இருந்தார்னா இன்றைக்கி அவர் ரொம்ப அநேகமாக ஒரு 70-80 வயசு அந்த மாதிரி இருப்பார். அதை கொடுத்து தொலைச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி. அடுத்ததாக திருச்சியிலிருந்து கல்யாணி மகாதேவன் கேட்கிறாங்க, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு 20 ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்கிறது என்கிறாரே முதல்வர், உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? பயமாக இருக்குது. புரிகிறதெல்லாம் இல்லை, பயமாக இருக்குது. 20 ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்கிறதா? அட்வான்ஸாக போகிறோம். ஒரு பஸ்ஸு போகுது, ஃப்ளைட்டு போகுதுன்னா அது அந்தந்த வேகத்தில் போகணும், அந்தந்த டயத்தில் போகணும். 20 ஆண்டு அட்வான்ஸாக போகுதுன்னா முதல்வர் சொன்னார்னா அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். ஒன்றும் அவர் ஒன்றும் புரியாமல் சொல்லிடுவார் நம்ம முதல்வர். நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரை போய் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து புரியாமல் சொல்கிறாரெலாம் சொல்லக்கூடாது. அடுத்த 20 வருஷத்துக்கு இப்போவே 10 லட்சம் கோடி கடன். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு வயிற்ற கலக்குது இந்த எலெக்ஷனுக்குள்ளே. அடுத்த 20 வருஷத்துக்கு முன்னோக்கி போகிறோன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ, கட்சி நடத்த முடியுமோ முடியாதோ, அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன கலெக்ஷனோ அதை இப்போவே நம்ம பண்ணிடுவோமா? அவர் முதல்வர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு அவர் பேரில் முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் எப்படி பேசுவாங்க? இந்த வலைதளத்தில் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி ஏதுவானே சொல்ல முடியாது. நீங்கள் நம்மளை மாதிரி எல்லாருமே நடுநிலையாக இருப்பானா? இருக்க மாட்டான்ல. அவன்லாம் என்ன நினைப்பான்? அடுத்த 20 வருஷத்துக்கு இப்போவே வசூல் பண்ணிடுவோன்னு சொல்கிறார். இப்படி தானே நினைப்பான். நாங்கள் முன்னோக்கி போகிறோன்னா எதில் முன்னோக்கி போகிறீங்க? இந்தியாவிலேயே இந்த சாரில் வந்து போலி வாக்குகள், தகுதியற்ற வாக்குகள் நீக்கப்பட்டதில் முதல் நிலையில் இருக்குது தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நம்ம வந்து சினிமா ஆக்டர்லாம் வச்சு நம்ம வந்து மாநாடு நடத்துகிறோம். 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான் தமிழில், 85,000 பேர் வாத்தியார் வந்து தமிழில் ஃபெயில் ஆகிறான். அதில் கல்வியில் பார்த்திங்கன்னா எங்கேயோ கீழே இருக்குது. அப்போ எதுலேயோ முன்னோக்கி இருக்குன்னா எதில் முன்னோக்கி இருக்குன்ற கவலையை தாண்டி ஒரு பயம் வருகிறது. இதுக்கப்புறம் வந்து மத்திய தணிக்கை குழு வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணாதான் இந்த முன்னோக்கி இருப்பதன் ரகசியம் என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு வந்து ஏதோ முதல்வர் பூடகமாக சொல்கிறார் என்று புரிகிறதே தவிர என்னன்னு புரியல. ஆனால் பயமாக இருக்குது. அடுத்த கேள்வி. ஓகே சார். அடுத்த செங்கல்பட்டுலேருந்து சேவியர் கேட்கிறார், திருவள்ளூர் மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர் மகனுக்கு ஊராட்சி வேலையில் அமர அவரிடமே மாவட்ட நிர்வாகி 10 லட்சம் லஞ்சம் வாங்கி இருக்கிறாரே. அவங்க ஒன்றிய செயலாளர் மகன் அந்த ஊராட்சின்னு ஏதோ இந்த போஸ்டர் டைப் எழுத்தார் இந்த மாதிரி ஏதோ பதவிகள், சூப்பர்வைசர், இதெல்லாம் இதுக்கு வந்து யாராக இருந்தாலும் 10 லட்சம் கொடுக்கணும். ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணுறாரு? ஐயா என் பையனுக்கே கூட வேலை இல்லை, அந்த போஸ்டர் என் பையனுக்கு கொடுங்க. அதனால நம்ம ஒன்றிய செயலாளர் திமுகவில் யார்கிட்ட போகிறாரு? மாவட்டம். அந்த மாவட்டத்திட்டு போய் என் பையன் யாராக இருந்தான் 10 லட்சம் வை. வழி இல்லை. 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் சமூக நீதி பாருங்கள், அதிமுகவில் எந்த கட்சிக்குமே வராது. அவன் திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது முக்கியம் இல்லை. 10 லட்சம்னா 10 லட்சம் ஃபிக்ஸட் ரேட். சில கடையில் போனீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ், பேரமாக பேச முடியாது. வச்சுருக்காங்களா? ஆமாம். இதை விட சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டேன். அது அந்த வேலையை அவனுக்கு கொடுத்துட்டான். அந்த அந்த தம்பிக்கு ஒன்றிய செயலாளர் மகனுக்கு கொடுத்து 10 லட்சம் வாங்கியாச்சு. இந்த மாவட்டம் இருக்கார் பாருங்கள், ஒரு தியாகிகளின் கூட்டம். எது
திமுக. ம் அவரை கூப்பிட்டு ஒன்றிய செயலாளரை 1.5 லட்சம் வச்சுங்க திருப்பி கொடுத்துருக்காரு. ம் என்னங்க இல்லைங்க, வழக்கமாக 10 லட்சம் வசூல் பண்ணால் ஒன்றிய செயலாளருக்கு ஒரு ரேட்டு, மாவட்டத்துக்கு ஒரு ரேட்டு, அமைச்சர் தலைமைக்கு ஒரு ரேட்டு, இப்படி ஒரு விகிதாச்சாரத்தில் பிரிக்கப்படும். 10 லட்சமாக இருந்தாலும் 10 கோடியாக இருந்தாலும் இப்படி தான் பிரிக்கணும். ஒன்றிய செயலாளருக்கு ஒரு பகுதி வந்து கமிஷனில் பிரிவு உண்டு இல்லையா? இப்போ வேற ஒருத்தங்கிட்ட வாங்கியிருக்கோம், அரவிந்திட்ட வாங்கியிருக்கோம். அப்போ ஒன்றிய செயலாளருக்கு அவருக்கு ஏதோ அது 15% கணக்கு போல இருக்கு. உங்கள் மகனாக இருந்தா என்ன? வந்த 10 லட்சத்தில் 15% உங்களுக்கு உண்டா? வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தா உங்களுக்கு கொடுத்துருப்போமா? 1.5 லட்சம் பிடிங்க. அவர் வந்து இது என்னடா நமக்கு என்னமோ வந்து பெரிய தானம் பண்ணுற மாதிரி கொடுக்குறாரு. கடைசியில் என் பிள்ளைக்கு ஒன்றிய செயலாளர் நான் எத்தனையோ கேஸை கொண்டு போய் இந்த மாவட்டத்திட்ட விட்டுருக்கேன். மாவட்டம் வந்து மேலட வரைக்கும் பணம் கொடுத்து பல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்க என் பையனுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா வந்து என்ன? 10 லட்சத்தை வாங்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி அதில் 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்து 8.5 லட்சத்தை நம்மள்கிட்டயே ஒன்றிய செயலாளர் மகனுக்கே 8.5 லட்சம் லஞ்சம். யாருக்கு? மாவட்டத்துக்கு மேலே தலைமை வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் புலம்பி அழுதுருக்கார். இப்போ சொல்லுங்கள், திமுகவை போல ஒரு சமூக நீதி இயக்கம் வேறு ஏதாவது பார்க்க முடியுமா உங்களால்? திமுககாரன், வேற கட்சிக்காரன், இவன் ஜாதி மதம் எதுவுமே பார்க்குறது. ஃபிக்ஸட் ப்ரைஸ், பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்ட். ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளோ, மாவட்டத்துக்கு இவ்வளோ, அமைச்சருக்கு இவ்வளோ, மேலே இவ்வளோ. இப்போ தான் உங்களுக்கு புரியுதா? ஆழ்ந்த கட்டமைப்பு உள்ள கட்சி வந்து திமுக தான் முதல்வரெலாம் சொல்லிட்டு கருணாநிதி ஐயா காலத்துலேருந்து சொல்லிட்டு வருவாங்க. கட்டமைப்பு உள்ளது, கட்டமைப்பு தெரிஞ்சு போச்சா? அதான் திராவிட மாடல். ஓகே சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார். துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கு சொந்தமான திருவண்ணாமலை கல்லூரியில் மாணவர்களிடமிருந்து வசூல் செய்து வைத்த கட்டணத்தை பியூரோவிலிருந்து யாரோ ஆட்டையை போட்டு விட்டார்களாமே. பிச்சாண்டினா அவர் பேரில் இல்லை, அவர் தம்பி ஏதோ கருணாநிதியோ ஏதோ அவர் பேரில் இருக்குது. ஏதோ அவர் தான் பிச்சாண்டி தான், பிச்சாண்டி அவருடைய தம்பி பேரில் இருக்குதுன்னு வச்சுங்க. பீரோவில் அந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. யாரோ பீரோ உடைச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். இது நம்ம என்ன சொல்கிறது? தன்வினை தன்னை சுடும். நீங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள்ட்டேருந்து கட்டணங்கிற பேரில் நம்ம கொள்ளையடித்தோம்னா அதை கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். விடா கண்டனுக்கு ஒரு கொடா கண்டம் வருவான். தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறத சொல்லி நிறுத்து. அடுத்ததாக திருப்பூர்லேருந்து கமலநாதன் கேட்கிறார். 4.5 வருடங்களாக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படாததற்கு காரணம் கொரோனா தான் என்கிறாரே உயர்கல்வி அமைச்சர் கோவிச்செழியன். கொரோனா முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு. 2022 பிப்ரவரி 14 என்னமோ அதில் ஜீவோ போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். கொரோனா பீரியடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சில ஏதோ நடவடிக்கைகள் 3.5 வருஷம் ஆகுது. இவங்க 4.5 வருஷமாக மடிக்கணினி கொடுக்காததுக்கு காரணம் கொரோனா. கச்சத்தீவு மீட்க முடியாதது காரணம் கொரோனா. நீட் தேர்வை நிறுத்த முடியாதது காரணம் கொரோனா. 8 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்முறை நடப்பதற்கு காரணம் கொரோனா. சொல்கிறது யார்? தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர். உருப்பிடுன்றீங்க, நாடு உருப்பிடும். சொல்கிறது பாருங்கள், சொல்கிறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணுமா வேணாம்? சரி, கொரோனா இல்லை, கொரோனா வந்து 2022 முடிஞ்சது இல்லை, 2023 கொடுக்கலாமா? 24 கொடுத்துருக்கலாமா? 25 எலெக்ஷன் வரும்போது இன்னும் 3 மாதம் எலெக்ஷன். ஜனவரி பிப்ரவரி வந்தால் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்க, ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். இப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு கொரோனா தான் காரணம். இப்படி தான் எல்லாமே. அங்கேயே வந்து அப்படி நடந்துச்சு. அந்த கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள் தான் இதற்கு காரணம். எதை சொன்னாலும் இன்னைக்கு மனுநீதி 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆராசா பேசுவார். மனுநீதி அவன் எழுதினான் 2000 வருஷத்துக்கு முன்னால். 2000 வருஷத்துக்கு முன்னால் திருக்குறள் தான் எழுதினான். அதில் சூது, வாய்மை,
கல் உண்ணாமை, ம் பிறன் மனை விழையாமை. கால் விழுந்துச்சா, புரிஞ்சிச்சா, இதெல்லாம் எழுதி இருந்துச்சுல. ம் 2000 வருஷம் முன்னால் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் ஏதோ மனு நீதி அன்றைக்கி எழுதுனா, அன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் எழுதுனா, மனு நீதியில் அதை எப்படி எழுதுனா அவன்? இது 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதையே நம்ம வந்து இன்னும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கொரோனா சொல்ல மாட்டாங்களா? இது வழக்கம் திராவிட மாடலில் இதுவும் உண்டு. நம்ம வந்து கொரோனா வந்து இன்னும் எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன காரணம், ஊழல் ஏன் நடந்துச்சு, மோசடி ஏன் நடந்துச்சு, ஞானசேகரன் வந்து யார் அந்த சாரில் வந்து ஏன் வந்து பல பெண்களை பாலியல் வன்முறை பண்ணார், எல்லாத்துக்கும் கொரோனா தான் காரணம். அதாவது அகநானூறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்க இலக்கியம். புறநானூறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். தெரியலையே. இது கொரோனானூறு. கொரோனா 400. அதில் 400 பார்க்க முடியுது. என்ன 400 இருக்கு? இல்லை, கொரோனா 400. 400 விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து வராமல் என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் அங்கே ஊழல், மோசடி, குற்றம், பலவீனம், குறைபாடு, அத்தனைக்கும் கொரோனா தான் காரணம். அநேகமாக ஒரு திமுக சார்பாக ஒரு புத்தகம் போடுவாங்க, அந்த புத்தகம் வந்து வெளியிடுவாங்க, கொரோனா 400. இந்த 400 விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் கொரோனா. அடுத்ததாக சென்னையிலிருந்து ராஜாராம் பாண்டியன் கேட்கிறார், கள்ளக்குறிச்சியில் நஞ்சை நிலத்தை புஞ்சையாக மாற்றி புதிய பேருந்து நிலையம் கட்ட நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறதே. ஒரு கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்காரு. ஏற்கனவே தடை விதித்திருக்கு, அதே மாரி மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தடை விதித்தது மீண்டும் முதல்ல வந்து கள்ளக்குறிச்சியில் பஸ் ஸ்டாண்டு ஊருக்குள்ளே இருந்துச்சு. இந்த மக்கள்லாம் சௌரியமாக ஊருக்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த பக்கத்தில் நம்ம ஒரு 100 ஏக்கர் நம்ம ஆட்லி வாங்கி போட்டிருக்காங்க, 200 ஏக்கர். அது 10 மடங்கு விலை விற்கணுமா? கிளாம்பாக்கத்தில் விற்றா மாதிரி, ஓசூர், பரந்தூர் அந்த மாதிரி அங்கே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை வச்சுட்டாங்க. இது கட்டக்கூடாது, ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி போகுது, கஷ்டம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு தடை வாங்கியிருக்காங்க. தடை வாங்கி வச்சுருக்காங்க. தடை தான் வாங்கிட்டோம்ல, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஜனங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கட்டிக்கிட்டு இருக்கான். தடை இருக்குன்னு. அது அது ஒன்றும் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவன் மறுபடியும் போயிருக்கான். ஐயா நீங்கள் தடை போட்டீங்க, அது மீறி கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நோட்டீஸ் அமைச்சிருக்கு கோர்ட்டு. ஏன்டா தடை போட்டிருக்கேன், அதை மீறி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நேராக ஆஜராகணும், யார் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி ஆஜராகணும்னு. கள்ளக்குறிச்சியில் ஏதோ கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. எங்கள் ஊர் கும்பகோணத்தில் பஸ் ஸ்டாண்டு நல்ல ஊருக்குள்ளே சௌரியமாக தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரோ அது ஒரு 12 கிலோமீட்டரோ தள்ளி ஒரு இடத்துல அங்கே 200 ஏக்கரை வாங்கி போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை, அந்த ஏரியாவில் வாங்கி போட்டாங்க. விலை மதிப்பு. லோக்கல் எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் அவங்க தானே, எம்எல்ஏ எம்பி ஆளுங்கட்சி, இவங்க 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு அங்கே வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டு இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டணும், அரசு கட்டுது. இப்போ இங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து இவன் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு எப்படி நம்ம கிளாம்பாக்கத்துக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து இதுக்கு இங்கே திருநெல்வேலி போகிறதுக்கு வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து 500 ரூபா பஸ்ஸுக்கு ஆகும்னா, இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு நீங்கள் ஆட்டோவில் ஏறினீங்கன்னா இல்லை கேப் ஏறினீங்கன்னா 1000 ரூபாய் 1200 ரூபா ஆகும். இதே சிஸ்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக திராவிட மாடல். கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் அதான், கும்பகோணமாக இருந்தாலும் அதான். அங்கே ஏதோ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டரோ என்னமோ சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு தள்ளி, ஊருக்கு தள்ளி ஒரு இடத்துல வந்து புதுசாக ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் அப்படியே கட்டினா கூட அதுக்கு கட்டமைப்பு இங்கேருந்து வந்து ரோடு கரெக்டாக இருக்கணும், அந்த ரோட்டில் வந்து போக்குவரத்து இருக்கணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், ஆட்டோ மற்ற டாக்ஸிலாம் போகக்கூடிய ஏற்பாடுகள், கட்டமைப்பு. இது இல்லை மெட்ரோ இருக்கக்கூடிய ஊர்களாக இருந்தால் மெட்ரோ இருக்கணும், இல்லைன்னா இது சாதாரண மற்ற இதெல்லாம் ஒரு திட்டமிடாமல் பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் வச்சுட்டா, இவன் குஞ்சு குழுவான்லாம் கூட்டிக்கிட்டு பொட்டியெல்லாம் தூக்கிட்டு படுகையெல்லாம் தூக்கிட்டு நம்மால் வேறு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகும்போது அப்போ தான் கண்டதெல்லாம் எல்லாத்தையும் மூட்டை கிட்ட கட்டி எடுத்துகிட்டு போவான். இது வழக்கமான நம்ம ஊருடைய இது. அவன் இங்கே போய் சேர்றதுக்கு அவனுக்கு செலவு, பணம் எவ்வளவு பாருங்கள். அதாவது எப்படி திட்டம் போட்டு திருடுற கூட்டம்
திருடி கொண்டே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, அதை இங்கே மாற்றிடுவோம். ஏர்போர்ட் இருக்கா, இது இங்கே மாற்றிடுவோம். நீர்நிலை இருக்கா, அதை திருப்பி விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து அங்கே புதுசாக ஒரு பிரிட்ஜு போடணும், அங்கே புதுசாக ஒரு ரோடு போடணும். மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் இதை செய்தால் வரவேற்கிறோம். மக்களுக்கும் இடைஞ்சல், கமிஷன், கான்ட்ராக்டு, அதுக்கப்புறம் அது அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினதுக்கு அப்புறமும் வந்து அந்த இன்றைக்கி இந்த கிளாம்பாக்கம் வந்து பிரச்சனையாக தானே இருக்குது. நேற்று யாரோ உறவினருக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியூருக்கு போக வேண்டி வந்துச்சு 2 நாள் முன்னாள். அவங்க அந்த உறவினரோட பையன் காலையில் 8 மணிக்கு கிளம்பி அவனால் வந்து கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கே 2 மணி ஆச்சு. அவங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. 8 மணிக்கு கிளம்பி அவன் வசதி ஒன்றும் பெரிய அந்த காருக்கு வச்சுட்டு போகிற வசதி இல்லை. இந்த பஸ்ஸு பிடிச்சி மாறி அங்கங்கே போய் 2 மணி ஆகுது அங்கே போய் பஸ் ஏறுறதுக்கு. இதுவே இங்கே பிராட்வேலேயே தாம்பரத்துலேயே ஏறினா அவன் ஒரு 5 மணி நேரத்தில் வந்து அவன் மயிலாடுதுறை போகணும். 5 மணி நேரத்தில் மயிலாடுதுறை போயிருப்பான். 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்தில். காலையில் 8 மணிக்கு ஏறினா மத்தியானம் 1 மணிக்கு போயிருப்பான். அவன் ராத்திரி 8:30 மணிக்கு போய் சேர்ந்துருக்கான். இது முந்தானத்து நிகழ்ந்த நிகழ்வு. நான் மயிலாடுதுறைக்கு போனேன், எனக்கு அது தெரிஞ்சுது, ஆனால் அதை சொல்கிறேன். இப்படி இதுதான் கும்பகோணம், கள்ளக்குறிச்சி, எல்லா ஊர்லேயும் திராவிட மாடல். அடுத்ததாக கடலூர்லேருந்து சரநாதன் கேட்கிறார், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிர்வாகத்தை எதிர்த்து விசிகாவை போல யாருமே போராட்டம் நடத்தியதில்லை என்கிறாரே திருமாவளவன். நான் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரிலாம் ஆனவன், இதே அறுவை சிகிச்சைலாம் ஆனவன். இந்த மாதிரி திடீர்னு ஒரு சொல்லாமல் கொள்ளாமல் நோட்டீஸ் கொடுக்காம காமெடி பண்ணி ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு இதாக ஆச்சுன்னு நீங்கள் தான் போகிறோம். நான் இல்லை சார், விசிகா இது 5 வருஷமாக அவர் வந்து இவங்கள மாதிரி யாருமே போராட்டம் பண்ணலையாம். எது திமுக அரசு நிர்வாகத்தை எதிர்த்து. இந்த போராட்டம்லாம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பண்ணால் ஸ்டாலின் கோச்சுக்குவார், உதயநிதி கோச்சுக்குவார். அதனால் எங்கேயோ மணிப்பூர்லேயோ பீகார்லேயோ போய் பண்ணிட்டு வந்திருப்பார் திரும்ப. அதனால தான் நமக்கெல்லாம் தெரியல, இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நம்ம எவ்வளோ அரசியல் பேசுகிறோம். எங்கேயாவது ஒரு எங்கேயாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்திரிகையிலையோ வலைதளத்திலேயே வந்து இல்லை 5 வருஷத்தில் மிக கடுமையாக போராட்டம் பண்ணியிருக்கோம், எங்களை மாதிரி யாருமே போராட்டம் பண்ணல. இல்லை ஒரு கால் இப்படி இருக்குமோ, ஒன்று பீகார்லேயோ மணிப்பூர்லேயோ பண்ணியிருக்கணும், இல்லை மௌனமாக வீட்டுக்குள்ளேயே கதவை தாப்பா போட்டு அவர் போராட்டம் பண்ணியிருக்கார். புரிஞ்சுதுங்களா? அதுவும் போராட்டம் தானே. அவர் வீட்டு கதவு தாப்பா அவர் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அமைதியாக யாரோடையும் பேசாமல் போராட்டம் பண்ணியிருக்கார். அப்போ நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் போராட்டம் பண்ணியிருக்காரு. என்ன அதை அவரை பார்க்கும்போது சொல்லலை. அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசினவர் போகும்போது வெளியில் நிருபர்கள்ட்ட சொன்னவர் திரும்பி வரும்போது அதிகாரத்தில் பங்குன்னா அது உரிய நேரத்தில் பேசுவோம், இப்பொழுது இல்லை, அப்பொழுது அப்புறமா பேசுவோம் பின்னால். இந்த மாதிரி காமெடி பண்ணார் பாருங்க. எனக்கு ஒரு வருத்தங்க, நேற்று ஒரு விழா நடந்திருக்கு. அந்த விழாவில் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட விழா. முதல்வர் அவர்கள் வந்து திருமாவேலன் என்கிற பத்திரிகையாளர், அவர் ஜூனியருடன் குமுதா ரிப்போர்ட்டரெல்லாம் கூட முன்னால் இருந்தார், தெரியும் எனக்கு தம்பி. அவர் வந்து எழுதிய 3 புத்தகங்கள் உட்பட 20 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த 3 புத்தகங்களில் ஒரு புத்தகம் வந்து கேட்டிங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். தீரர் கூட்டம் திமுக. எப்படி? தீரர் கூட்டம் திமுக. அதை வாழ்த்தி திமுகவுடைய அந்த இது அண்ணாதுரை காலத்திலிருந்து அதோடைய பெருமையெல்லாம் வந்து எழுதியிருக்கார் தீரர் கூட்டம். அவர் பத்திரிகையாளராக இருந்தார்ல இந்த திருமாவேலன், ஏதோ புலனாய்வு பத்திரிகையில் இருந்தார். நம்ம அது பேர் குறிப்பிடுறதா லேசாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதில் திமுகவையும் கலைஞரையும் அப்போது ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்த பீரியடில் அவர் எவ்வளவு 2006-11 விமர்சித்து எழுதியிருக்கிறார். மெட்ராஸ் பாஷையில் சொல்லணுன்னா கழுவி ஊற்றி இருக்கிறார் என்பது நாங்களாம் படித்த அந்த சமயத்தில் நாங்கள் போட்டி பத்திரிக்கை. இப்போ நம்ம போட்டி பத்திரிகையில் என்ன வருதுன்னு படிப்போம்ல, இதே மேட்ரு அங்கே எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் அங்கே வந்து அவருடைய புத்தகங்கள் வெளியிடப்படுது அப்படின்னா, இப்போ அவர் தான் வந்து இந்த துண்டு சீட்டு எழுதி கொடுக்குற பணியில் அவர் தான் தலைமை பணியில் இருக்கார். அவர் கூட ஒருத்தர் அவரும் நமக்கு தெரிந்த நண்பர் தான். வேறு ஒரு பத்திரிகையிலேருந்து இந்த பத்திரிகை மூடிட்டாங்க.
தமிழன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அந்த பத்திரிகை மூடிட்டாங்க. அதிலிருந்து ஒருத்தர் அவரும் வந்து இந்த துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறது, இவங்க 2-3 பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்களோ. அந்த திருமாவேலன் நமக்கு தினமும் துண்டு சீட்டு எழுதி கொடுப்பார். அவருக்கு நம்ம ஒரு நன்றி கடன் காட்டணும்ல. அவர் ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கார். எந்த திமுகவை கழுவி ஊற்றி இருக்காரோ ஒரு காலத்தில் அவர் பத்திரிகையில் இருந்தபோது, அந்த திமுகவை தீரர் கூட்டம் திமுக அப்படின்னு ஒரு புத்தகம் உட்பட 3 புத்தகங்கள். இந்த 3 புத்தகங்களையும் மற்ற புத்தகங்களுக்கு இடையில் வெளியிட்டு திருமாவேலனை பற்றி சிறப்பாக தனியாக மற்றவங்களை பற்றி பேசுகிறத விட அதிகமாக பேசி அவரை வாழ்த்தி பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இது முதல்வர் பண்ணுற இது வந்து ஓரபட்சம், ஓரவஞ்சனை. ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குற திருமாவேலனுக்கு புத்தகம் வெளியிட்டதும் அவரை வாழ்த்துறதும் எனக்கு நன்றி. ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நமக்கு தெரிந்தவர், அவருக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது, நம்ம மகிழ்கிறோம். அண்ணன் திருமா பாருங்க, 5 வருஷமாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போராடிட்டு இருக்காரு. ஆனால் வலிமையாக போராடிட்டு இருக்காரு. அப்போ அந்த விருதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவங்களுக்கெல்லாம் விருது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எழுத்தாளர் விருது, போராளி விருது தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு காமெடியன் விருதாவது கொடுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுறாருல அண்ணன், அண்ணனுக்கு ஒரு காமெடியன் விருது கொடுக்கலாமே. சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த நகைச்சுவை பேச்சாளர். திருமாவேலனுக்கு கொடுக்கலாம், திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடாதா? எந்த திருமாவுக்கு கொடுத்தா என்ன? இருந்தாலும் வந்து திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து திமுக அரசு வந்து ஓரவஞ்சனை செய்கிறது. ஏதாவது ஒரு சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் அப்படின்னாவது ஒரு விருது கொடுக்கணும், ஒரு தனியாக விழா எடுக்கணுங்கிறது என்னுடைய சிபாரிசு. அடுத்ததாக சென்னையிலிருந்து வைத்தியநாதன் கேட்கிறார், பங்களாதேஷில் ஒரு அப்பாவி இந்துவை அடித்து கொன்று கொளுத்தி இருக்கிறார்களே. இந்துக்கள் இதுக்கு தான் அந்த சிஏஏன்னு கொண்டு வந்தது. சிஏஏ திட்டம், குடியுரிமை திட்டம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்து, புத்த, சமண, கிறித்தவர்கள், இந்திய வம்சாவளிகள், ஏன்னா இவங்களாம் அது இதில் எதுக்குள்ளேயாவது தான் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து பாதுகாப்பிலே விரட்டப்படுகிறார்கள், இல்லை கொல்லப்படுவார்கள், உயிருக்கு பயம், அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்தியாவில் வந்து அடைக்கலம் வந்து அவங்க ஏற்கனவே அகதிகளாக இருப்பாங்க, அடைக்கலமாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் 10 ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் இந்தியாவில் இருந்தால் அவர்களுக்கு 10 வருஷம், உதாரணமாக சொல்கிறேன், 2006 ஏதோ ஒரு கணக்கு வச்சு குடியுரிமை. இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட ஸ்டாலின் கூட சொன்னார், இது குடியுரிமை விட மாட்டோம், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் விரட்டுகிறீர்கள். எங்கே விரட்டினாங்க? இவங்க எங்கே போனாங்க? பங்களாதேஷில் இருக்கிற அவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்கான். நம்ம ஊர் முஸ்லீம் எங்கே போனான்? அவன் நம்ம சகோதரர்கள், இங்கே தான் இருக்கான். நம்ம ஊர் இஸ்லாமியர்கள் அவங்க பாகிஸ்தானும் போல், பங்களாதேஷும் போல், எங்கேயும் போல். நான் ஏதாவது வேலைகளை தேடி போகிறேன், அது வேறு. பொதுவாக எல்லோரும் தான் போகிறாங்க. எங்கேயும் யாரையும் விரட்டல. அது சும்மா அந்த இது ஏற்றி விடுறதுக்கு, அந்த மதப்பிரிவினை ஏற்றி விடுறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த இந்து வந்து எங்கேயோ வேலை பார்த்துருக்கான், 4 பேர் முஸ்லீம், 3 பேர் அதில் முஸ்லீம் வந்து கேண்டிடேட்டு, ஒருத்தன் வந்து இந்து, அவன் அவனுக்கு ஏதோ கல்வி தகுதி இருந்தது, செலக்ட் ஆகிட்டான். இதை இவங்களுக்குள்ள அவன் செலக்ட் ஆகிட்டான்னு அவன் பேரில் பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து இஸ்லாமுக்கு எதிராக மத வெறுப்பு பேச்சுகளை வந்து பண்ணான்னு சொல்லி அவனை அடித்தே கொன்று அவன் உடம்ப பப்ளிக்காக ரோட்டில் வந்து கொளுத்திருக்காங்க. வீடியோவில் இந்தியா பூரா பரவலாக போகும். ஆனால் இப்போது பங்களாதேஷ் தூதரை கூப்பிட்டு இந்திய அரசு எச்சரித்து இருக்கிறது, இப்படி ஒரு நிகழ்வு மத ரீதியில் நடைபெறுகிறது அப்படின்னு. இப்போ என்ன அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்கிறான், அவர் ஒன்றும் வெறுப்பு பேச்சு எதுவும் பேசலை அப்படின்னு யார் சொல்கிறா? பங்களாதேஷ் அரசு சொல்கிறது, காவல்துறை சொல்கிறது. அப்போ கொலை செய்தது மத ரீதியாகத்தான் என்பதை பங்களாதேஷ் அரசு ஏற்றுக்கொள்கிறது. இது எது சொல்கிறதுன்னா, நீங்கள் ஒரு காலத்தில் பங்களாதேஷுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதுக்காக தான் பாகிஸ்தானோட போரே 1971 பண்ணோம். ஆமாம், அந்த சமயத்தில் போர் வந்து இந்திரா காந்தி முடிவெடுத்தாங்க, பிரதமர். அது சரியாக தவறான்றதை விட அது பண்ணாங்க, ரைட்டு. விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. முஜிபுர் ரஹ்மான், அந்த முஜிபுர் ரஹ்மான் பொண்ணு ஷேக் ஹசீனாவை தான் வந்து உயிருக்கு பயந்து அவங்க வந்து இப்போ இந்தியாவில் புகலிடம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம், இங்கே அனுப்புங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு பங்களாதேஷ்.
அனுச்சா என்ன பண்ணுவான், தலையை வெட்டி தான் கொள்ளுவான். நம்ம இந்தியாவில் அது பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பங்களாதேஷில் 2 ஹாடின்னு ஒரு மாணவர் தலைவர், அதாவது இந்த அம்மாவை வந்து விரட்டி கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு 2 தலைவர்கள் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். உடனே பங்களாதேஷில் ஏதோ இந்தியாவுக்கு தான் சம்மந்தம், இந்திய அரசுக்கு சம்மந்தம்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியாது. அங்கேயே வந்து உள்ளுக்குள்ளே நிறைய கேங் வார் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. யார் யாரை வெட்டினாலாம் தெரியாது. அந்த பங்களாதேஷ் விடுதலையும் போது ஒரு சினிமாலேயும் டிக்கெட்லேயும் 25 காசு பங்களாதேஷ் செஸ்ன்னு தமிழ்நாடு உட்பட எல்லா இந்தியா பூரா கொடுத்துருக்கோம். ஒரு சினிமா டிக்கெட் வாங்கினா 4 அணா எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் பங்களாதேஷ் அந்த ஃபண்டுக்காக போகும். அப்புறம் வந்து ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வாங்குறீங்க, என்ன ஸ்டாம்ப் வாங்கினாலும் 5 பைசா எக்ஸ்ட்ரா. நீங்கள் சும்மா 5 பைசான்னு கணக்கு பண்ணாதீங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடியது, அன்றைக்கி அட்லீஸ்ட் 100 கோடியாவது இருந்திருப்போம். இப்படி பாமர மக்கள் கூட அந்த பங்களாதேஷின் விடுதலைக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய போல ஏழை பாமர மக்கள் கூட கொடுத்துருக்காங்க. அந்த பங்களாதேஷ் நமக்கு திருப்பி காமிக்கிறான் பாருங்கள் எப்படி. அந்த அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்த்துக்குவோம். எது பங்களாதேஷோட இந்த அவ்வளோன்னு இருக்கிறான். இந்த கட்டை இது வந்து எறும்பு வந்து யானையை பார்த்து ஏய் யாரை பார்த்து என்ன பேசுகிற அப்படின்னு குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்படி பேசியிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சொல்லி முடிச்சுடுவோம். இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இதுக்கு சம்மந்தமில்லாத உதாரணம். பாலியில் வந்து பெங்லிபுரான் அப்படின்னு ஒரு கிராமம். முழுக்க முழுக்க பாலினாலே உங்களுக்கு இந்துக்கள். இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலியில் வந்து 99% இந்துக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் இங்கிருந்து ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தோ இல்லை இந்த இந்து மதம் பரவியோ அங்கேயே செட்டிலான இந்துக்கள். அவங்களது சில பழக்க வழக்கங்கள் நம்மோடு வந்து ஒரே மாதிரி இருக்கும், சில பழக்க வழக்கங்கள் நாளடைவில் கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு கிராமம், இந்த பெலிங்புராங்க கிராமம், 700 வருடங்களாக அந்த கிராமத்தில் ஒரு சிறு குற்றம் கூட நடைபெறவில்லை. அந்த கிராமத்தில் சிறு குற்றம்னா திருட்டு மற்ற எந்த விதமான இதுவும் நடைபெறும். என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, ரகசியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பாரம்பரிய இந்து முறை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பிடிவாதமாக அதை வந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்கள் கிராமத்தில் குற்றங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. 700 வருஷமாக இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு 700 வருஷம் ஆனாலும் இங்கே குற்றம் நடக்காது. ஏன்னால் நாங்கள் இந்து பாரம்பரிய வழக்கத்தில் என்ன சொல்லியிருக்கோ 1% கூட அதில் மாற்றம் இல்லாமல் நாங்கள் வந்து நடந்து கொள்கிறோம். நம்ம வந்து இதனால் மற்ற மதங்களில் வந்து ஒழுக்கம் சொல்லித்தரலன்னு சொல்லலை. இப்போ அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து இதே மாதிரி இந்து மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருக்கிற ஊர்லேயே எல்லா குற்றங்களும் நடக்குது. அப்போ காரணம் வந்து மதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒழுக்க கட்டுப்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டால் குற்றங்கள் குறையும், சமுதாயம் நிம்மதியாக இருக்கும். எப்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து நீங்கள் மாறுபடுகிறீர்களோ குற்றங்கள் நடக்கும். இது எந்த மதமாக இருந்தாலும் இந்து மதம் உட்பட. இது என்ன உதாரணம், இது எதுக்காக சொல்கிறேன்னா, பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க. இந்த பாகிஸ்தானுக்கு என்னெல்லாம் வியாதிகள் இருக்கோ அந்த வியாதிகள் பங்களாதேஷுக்கு இருக்கும். ஏன்னா அங்கிருந்து வந்தது தானே, அதோடைய பாகம் தானே. இப்போ என்ன ஏதோ ஒரு 25 வயசில் நம்ம வந்து ஆஃபு கூட நான் வந்து ராவா அடிச்சுட்டு நடந்து வண்டி ஓட்டிகிட்டு போவேன் தெரியுமில்ல அப்படின்னு பந்தா பண்ணுவான். 50 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு லிவர் பிரச்சனை வந்து அப்புறம் எல்லா விதமான பிரச்சனைகளை வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து மாறுபடும், மோசமாக போய் குடும்பத்தை பாதிக்கும். அது மாதிரி பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வந்தது எப்போ இருக்கலாம், ஆனாலும் பாகிஸ்தானின் பாகம்தான் என்னும் பொழுது அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ தெரியுது. மதம் என்பது எந்த மதமுமே, அது இஸ்லாமோ கிறிஸ்துவ மதமோ இந்து மதமோ, நல்ல கோட்பாடுகளை தான் சொல்லுது. இப்போ கூட இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு திடீர்னு ஒரு அப்பா பையன் பாகிஸ்தானிய வம்சாவளியர்னு சொல்கிறாங்க, 2 பேர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் யூதர்கள் விழாவில் வந்து போய் கடற்கரையில் போய் சுட்டு ஒரு 15 பேர் சேர்த்து போயிட்டாங்க, நிறைய பேர் ஆஸ்பத்திரியில். இன்னும் அவங்களோட அந்த விரோதமும் இல்லை, ஏன்னா அவங்களாம் யூதர்களாம், பிடிக்காத இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதில் அந்த பையனாக இருக்கிறவன் துப்பாக்கி வச்சு சுட்டுந்தவனை பின்பக்கத்தில் போய் ஒரு பழக்கடைக்காரர் போய் கட்டி பிடிச்சி அவனை வந்து மடக்கி
அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனை வந்து மிரட்டும் போது அவன் அந்த பக்கம் ஓடி போகும்போது போலீஸில் பிடிச்சிட்டாங்க. இந்த அப்பாவை வந்து சுட்டதெல்லாம் அவன் செத்து போயிட்டான். பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், கைது பண்ணிட்டான். எதுக்காக சொல்கிறேன்னா 2 பேருமே ஒரே குரானைத்தான் படிக்கிறார்கள். அப்போ அது குரான் மேலே தப்பில்லை, இஸ்லாம் பேரில் தப்பில்லை. அதை வந்து அந்த மத போதகர்கள் வந்து சொல்கிறான் பாருங்க, இன்டர்பிரட் பண்ணுறான் பாருங்க, இந்த கோனார் உரையில் தான் தப்பு. இதுதான் வந்து பங்களாதேஷிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. நமக்கு இந்தியாவிற்கு இருக்கிற தலைவலி பார்த்தாதுன்னு இன்னொரு தலைவலி, அவ்வளோதான். அப்படி ஓகே சார், இன்னைக்கு கேள்விகளெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சார் முடிஞ்சிச்சு. சார்னா எஸ்ஐஆர். நீங்கள் எதை எஸ்ஆர்ஐன்னு முதல்வர் மாதிரி மாற்றி சொல்ல போகிறீங்க, இல்லை துணை முதல்வர் மாதிரி அது எஸ்ஐஆருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு போகிறீங்க. கரெக்டாக சொல்லுங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆமாம், அது முடிஞ்சிச்சு. இப்போ அது முடிஞ்ச உடனே இப்போ மத்திய அரசு ஒரு சீக்கிரட்டான ஒரு திட்டத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாரை வச்சுக்கிட்டு நீ ஐடென்டிட்டி, அது வந்து இட் இஸ் நாட் எ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இந்திய குடிமகன் என்பதற்கு அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆதார் கார்டு வந்து எப்படியோ வாங்கிடுறாங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்க போவதாக சில நமக்கு உள்ள தகவல்கள் என்னென்னா, நாங்கள் ஆதார் கார்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ பேங்க்கில் போய் அக்கௌண்ட் திறக்கிறீங்க, ஆதார் வேணும். ரேஷன் கார்டு வாங்குறீங்க, ஆதார் வேணும். இங்கே ஹோட்டலில் போய் தங்குறீங்க, ஆதார் வேணும். அப்போ ஆதார் இருக்குது. ஆனால் அந்த ஆதார் வந்து நீங்கள் முறையான இதில் வாங்கினீங்களா இல்லையாங்கிறது 90% முறையாக தான் வாங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு 5-10% வேறு மாதிரி இருக்கலாம். இந்த ஆதாரையும் ஓட்டர் ஐடியையும் இணைச்சிடணும். அதுக்காக ஆதாரை காமிச்சா ஓட்டுன்னு இல்லை, ஓட்டர் ஐடி இருக்கிறவன்லாம் ஆதாரை இணைக்கணும்பா. அப்போ ஆதார் இல்லாதவன், இல்லீகலாக இருக்கிறவன் ஒன்று ஆதார் போய் திருட்டுத்தனமாவோ முறையாவோ போய் வாங்கணும், அவன் வாங்கக்கூடிய இதில் இருந்தான்னா. இல்லைன்னா இங்கே விட்டு ஓடி போயிடணும். மேற்கு வங்காளத்தில் நிறைய பேர் திரும்பி ஓடி போயிட்டான் பங்களாதேஷுக்கு, அந்த மாதிரி போகணும். இதில் 2வது பொய்யான பேர், போலியான வாக்காளர்கள் ஓரளவுக்கு இப்போ 1 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் நீக்கிட்டாங்க. ஒரு மாநில இந்தியாவிலேயே அதிகமாக நீக்கினது இங்கே தான், ரைட்டு. இப்போ அதை நீக்கும்போது என்ன வருதுன்னா, அந்த ஸ்கீமில் எதுக்காக போடுறாங்கன்னா, கணவன் மனைவி இதை முதல்ல வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஆதார் லிங்க் பண்ணுறேன். என்னோடய ஆதார் லிங்க் பண்ணும்போது என் தந்தை பெயர் இதெல்லாம் வருது. அதில் ஓட்டர் லிஸ்ட்டில் வரும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து கணவர் பெயர், இது சாதாரணமாக உள்ளக்கூடிய வழக்கம். இதில் வரும்போது எங்கள் மனைவி பேரில் வரும்போது கணவர் பேர் இதானா, இதை லிங்க் செக் சரிப்பா. லிங்க் இங்கே தான் திராவிடத்துக்கு வந்த சோதனை. மனைவி, துணைவி, இணைவி இப்படிலாம் இருக்குது. ஐயா, ஒரு கணவனுடன் மனைவி, துணைவி, இணைவி 3ஐயும் இணைச்சா வெளியில் தெரியாத இருக்கிறது தெரிஞ்சு போயிடும், அரசு வரைக்கும் தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து ஈரோட்டுக்காரர் வழியில் அது என்ன ஆம்பளை மட்டும்தான் வாப்பாட்டி வச்சுக்கணுமா, பொம்பளைங்க 4 பேரை வச்சுக்கக்கூடாதா? ரொம்ப சமூக நீதி கரெக்டாக கேட்டிருக்காரு அவர். இப்போ அவங்க அந்த மாதிரி இருந்தால், இப்போ எத்தனையோ பேர் வந்து இவரை கணவர்னு சொல்லுவாங்க, வேற எங்கேருந்தோ ஒருத்தர் அவரே கணவர்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து ஒருத்தர் கணவர்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வெளியே வந்துடும். இது வந்து இந்தியா பூரா கொண்டு வர போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. இப்படி கொண்டு வரும்பொழுது யார் அதிகமாக பாதிக்கப்படுவார்? எப்படி வந்து 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடத்தின போது அதில் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் 1 கோடிக்கு மேலே வந்து தவறான அல்லது போலியான வாக்குகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களோ, அதுமாதிரி தமிழ்நாடு திராவிடத்துக்கு வந்த சோதனை, இந்த மனைவி, துணைவி, இணைவி சிஸ்டம் எல்லாமே வெளியே வரப்போகுது. அரசியல்வாதிகளோ இல்லை யாராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, ஏம்மா அவர் கணவர்னு சொல்லி அந்த அம்மாவை போட்டிருக்காங்க, இதுவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க, இதில் நீ யாருக்குப்பா கணவர்? இது இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த கேள்வி வரலாம், இல்லை தேர்தலுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் வரலாம், ரெக்கார்டில் ஏறிடுது. இப்படி ஒரு சிஸ்டம் வருது.
இது திராவிட மாடலுக்கு வந்த சோதனை, திராவிட மாடலுக்கும் வந்த சோதனை. வேற யார் இதே மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் உண்டு. மற்ற மாநிலங்களில் நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லலை. இது ஆக மொத்தம் இப்போ நம்ம போன தடவை காதூரில் பேசணும், காந்தி நோட்டு அது வரும்போது இங்கே ஒரு ஆப்பு, அது தேர்தல் குறி வச்ச ஆப்பு. இது ஓரளவுக்கு தேர்தல்னா கூட ஒரு நடைமுறை வாழ்க்கையிலேயே இந்த ஒழுக்கம் இப்போ மோசமாயிட்டு வருதுன்னும் போது இதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இதை யாரையும் இந்த மாதிரி மனைவி துணைவி இணைவின்னு வச்சுக்கிறத அரசு தடுக்க முடியாது. ஆனால் இப்படி இருப்பது வெளியே தெரிந்து அதிகாரபூர்வமாக அரசுக்கு தெரியும், சமுதாயத்துக்கு தெரியும்னு வரும்போது கொஞ்சம் பயம் வரும், கொஞ்சம் ஒழுக்கம் வரலாம்னு இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்பட வேண்டும். இதுதான் நம்ம இந்த வார காதோடு. ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதில் மருமை அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.